இப்போது நாம் எபிரேயர் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் வசனங்களை வாசித்து இதற்கு உரிய சத்தியங்களை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள இருக்கிறோம். எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தினம் மகா பரிசுத்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த நித்திய மீட்பாய ரட்சிப்பு என்பது சிலுவையில ரத்தம் சிந்தும்போது உண்டானது, தண்ணீர்ல மூழ்கும்போது உண்டானது அல்ல. அது மாத்திரமல்ல, தண்ணீர்ல கிறிஸ்து மூழ்கும் போது அவரோடு கூட ஒரு சிஷ்யனும் இல்லை. ஆண்டவர் சொல்லுவார்ல, நீங்கள் என்னோட கூட இருந்தீர்கள், எல்லாவற்றுக்கும் நீங்கள் சாட்சி. அவர் ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அவர் தண்ணீர்ல சாரம் போடும்போது யாரும் சாட்சி கிடையாது. அதை யாருமே சொல்ல முடியாது, அவர்கள் காணவில்லை அது. ஆனால் இந்த இரத்தத்தினால் உண்டாகிற விடுதலை, மீட்பு எல்லாரும் அனுபவித்தது, எல்லாரும் பார்த்தது. அதை அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள். நாம் காணாமல் விசுவாசிக்க வேண்டும். காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியமா. காணாமல் விசுவாசிக்கிற காரியங்களை கண்டு காப்பி செய்து அதை விசுவாசிக்கிறது பெரிய தவறு. அதனால் காணாத அவருடைய மரணத்தை, காணாத அவருடைய அந்த மீட்பை, காணப்படாத அந்த இரத்தத்தை நாம் அடைகிற அந்த ரட்சிப்பை நாம் விசுவாசத்தோடு நாம் நம்மை பாவி என்று ஒத்துக்கொள்ளும் போது, பாவி என்று ஒத்துக்கொண்டால் நம்ம அந்த 2வது கல்லறை போல அவன் பாவி. இப்போ அவனுக்கு தெரியும் பாவியா இருக்கிறேன், நான் மறித்து ஆக வேண்டும், மறித்தால் பாதகத்துக்கு போய்விடுவேன், அதனால் எனக்கு அது வேண்டாம் என்று அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தது போல பாவி என்று உணர்ந்த ஒரு மாத்திரம் அதை வேண்டாம் என்று வெறுக்க முடியும். இல்லை, எனக்குள்ளே பாவமும் இருக்கட்டும், நான் விருத்த சேதனத்துக்கு ஒத்துக்க மாட்டேன், என்னுடைய பழைய சுபாவங்கள் எனக்கு வேணும் என்றால் இந்த ரட்சிப்புக்கு நாம் வர முடியாது. அது ரட்சிப்பு இரத்தத்தினால் உண்டானது மாத்திரம்தான். அவர் பிரதான ஆசிரியராய் மாறின உடனே செய்த முதல் காரியம் ரட்சிப்பை கொண்டு வந்தது தான். அது மாத்திரமல்ல, அந்த கள்ளன் என்று சொல்லுகிற அந்த நீதிமானோட வாழ்க்கையில நடந்த ஒரு அந்த அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்னும் ஆழமாய் இதே அதிகாரத்திலே 14வது வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இது அந்த 2வது கள்ளனுடைய அந்த அனுபவத்திலே நடந்தது. ஏனென்றால் எப்படி என்றால், அந்த பலியை இட்டவர், பலியை செலுத்தினவர் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து பலி. அந்த பலியை இட்டவர் பரிசுத்த ஆவியானவர். யாருக்கு என்றால் தேவனுக்கு. அப்ப அந்த இடத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 சேர்ந்து நடத்தின ரட்சிப்பு. அதுல இரத்தம் வந்தது, கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சிகளை. இப்ப அங்க அடுத்தது ஒரு மனுஷன் வேணும். அவங்க 3 பேர் இருந்துட்டு இன்னொரு ஆத்மாவை எப்படி ரட்சிக்கப்பட்டது என்று எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த கல்லறை கொண்டு போனது. அப்ப அவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும் போது மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இது சம்பவிச்சது காரணம், அவனுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த 1வது கல்லனுடைய மனசுல அந்த செத்த கிரியை இருந்தது, இவனிடம் இல்லை. அவன் அந்த செத்த கிரியர் இல்லாதபடி அவனிடம் கண்டித்து கொண்டான். நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னா இவன் தேவனுக்கு பயப்பட்டான். நாம் இருவரும் ஒரே மாதிரி கள்ளர்கள், நாம் தண்டிக்கப்படுகிறது நியாயம். அவன் நீதிமான், அதனால நியாயத்தை உணர்ந்து கொண்டான். அப்போ இவர் நீதிபரர், அவருக்கு தண்டிக்கப்பட்டது தவறு, அப்போ அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டார் என்கிற ஒரு உணர்வு வந்ததனால் இந்த வாக்கியத்தில் நடந்தது இவ்வளவு அதில் நடந்தது. இதுதான் பலி. இந்த வாசனம் நம்ம அநேக இடங்கள்ல உபயோகப்படுத்த முடியும். பலி இட்ட அந்த சம்பவத்தை நாம் மனதிலே வைத்துக் கொண்டால் இந்த இடத்துல நாம் இருக்க வேண்டும்.
அந்த பலியிட்ட இடத்துல நமக்கு உணர்த்துவதற்கு பரிசுத்தாவியானவர் வேணும். அந்த பலியிலே நம்மை அங்கீகரிப்பதற்கு பிதா வேண்டும். பலியாகிறதுக்கு கிறிஸ்து வேண்டும். கிறிஸ்துவ ரத்தம் வேண்டும். நம்முடைய மனசாட்சி அதுல கழுகப்பட வேண்டும். ஆதாம் பாவம் செய்த போது அவனுடைய மனசாட்சி மறித்து விட்டது. திருப்பியும் உயிர் பெற வேண்டும் என்றால் இந்த இரத்தத்தால் உண்டான ரட்சிப்பாகிய சிலுவையில் நடந்த ஸ்நானம், இது இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு புரியட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்கிற அனைவரும், ஒருவேளை நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் தப்பே இல்லை, ஆனால் இது பெறாவிட்டால் தவறு. சபையில நீங்க மெம்பரா இருப்பதற்காக எந்த சபையிலும் ஸ்நானம் பெறலாம், தவறில்லை. பட் அது பரலோகத்துக்கு போகிற ஒரு வாசலோ ஒரு வழியோ ஒரு விசாவோ அல்ல. தேவன் விரும்புகிற ஸ்நானம் தண்ணீர் அல்ல. கிறிஸ்துவை போல டூப்ளிகேட் அவர் செய்தது போல நானும் செய்து பரலோகத்துக்கு போவேன் என்று நாம் ஈஸியாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவோடு கூட உயர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் சரீரத்திலே நாம் செய்த பாவம் சிலுவையிலே மறிக்கப்பட வேண்டும். இதை தவிர வேற உலகத்துல எந்த காரியம் செய்தாலும், எங்க போய் நம்ம தண்ணியில மூழ்கினாலும், நம்ம சரீரத்துக்கு எத்தனை பனிஷ்மெண்ட் நம்ம கொடுத்தாலும் நம்ம விட்டு போகவே போகாது. இது செய்யாம நம்ம எந்த புண்ணியம் செய்தாலும் அது புண்ணியம் ஆகாது. எந்த நன்மை செய்தாலும் இந்த சரீரத்தில் இருக்கிற பாவம் நம்ம விட்டு போகவே போகாது. அதற்காக கர்த்தர் தாமே உங்களுக்கு ஞானத்தை தருவாராக. இதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நாமத்தினாலே இதை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.